இந்த படத்தோட கதைய பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி லால் கிட்ட சின்ன வயசுலயே ஹேர் கட்டிங்க கத்துக்கிறாரு. பெருசானதும் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. என்னதான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அவர் பேஷனை விடக்கூடாதுன்ட்டு சிங்கப்பூர் சலூன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சலூனை ஓபன் பண்றாரு. அது ஓபன் பண்ண அப்புறம் தான் அவர் லைஃப்ல பல ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்றாரு. அதனாலவே பெருசா ஓபன் பண்ண சலூனை ரன் பண்ணவே முடியல அவரால. இறுதியா அவர் ட்ரீமை அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட மிச்ச கதையே. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஆர்ஜே பாலாஜி சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு கேரக்டரா இருக்காரு. பட் புலம்பினே இருக்காரு படம் ஃபுல்லா. குறிப்பா இந்த படத்துல சொல்லலாம், சத்யராஜோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேங்க்ல 3 crores வச்சுக்கிட்டு மகா கஞ்சனாவே இருக்காரு. பீருக்கு ஆசைப்பட்டு 3 crores வாரி வழங்குறாரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அரவிந்த் சாமி, லோகேஷ் கனகராஜ், ஜீவா இவங்க எல்லாம் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி ஹேர் கட் எப்படி கட் பண்ண கத்துக்கிட்டாரு, அவரோட ட்ரீம் என்ன அப்படின்னு காட்டி கதைக்குள்ள வரவே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும்